எவ்வளோ இருக்கு? ஒரு லட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்றேன். வணக்கம் மக்களே, நாங்கள் இன்னைக்கு மசை மரா நேஷ்னல் ரிசர்வ்லேருந்து லேக் நக்கூரு நேஷ்னல் பார்க்கை நோக்கி போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு 5 to 6 hours டிரைவ். ரோட்ஸ் பயங்கர சீனிக்காக இருக்கும்னு சொல்கிறதுனால நாங்கள் டிரைவ் பண்ணுறோம். இவர் தான் எங்களோட டிரைவர் சார்ல்ஸ். இவர் எங்ககிட்ட நிறைய ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது செமையான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. இங்கே போகிற வழியில் டிஸ்டன்ஸில் தெரியறது லேக் ஆபர்டீன் நேஷ்னல் பார்க், மவுண்ட் ஆபர்டீன் நேஷ்னல் பார்க். இதுக்குள்ள ஹில் டாப் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல தான் குவீன் எலிசபெத் தூங்க போகும்போது இளவரசியாகவும் எழுந்துக்கும் போது ராணியாகவும் எழுந்தாங்களாம். ஷி வென்ட் டு ஸ்லீப் as a princess and woke up as a queen அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க நைட் தூங்கும்போது தான் அவங்களுக்கு அவங்க அப்பாவோட இறந்து போன இன்ஃபர்மேஷன் வந்தது. த ஹோட்டல் இஸ் ஸ்டில் அவைலபிள் ஃபார் அஸ் டு ஸ்டே. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா அங்கே போய் ஸ்டே பண்ணலாம். இந்த ரோட்ஸ் வந்து பயங்கர சீனிக்காக இருக்கும்போது நிறைய வில்லேஜஸ் கிராஸ் பண்ணோம் நாங்கள் நடுவில். இது ஒரு டிப்பிக்கல் வீக்கெண்ட் மார்க்கெட், ஒன் ஆஃப் த வில்லேஜஸில். ஸோ சுற்றி இருக்கிற ஒரு 4-5 கிராமத்துலேருந்து மக்கள் வந்து வாரத்துக்கு தேவையான பொருட்கள், காய்கறி, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய ஹார்ட்வேர் கடைகளும் இருந்தது. பட் நாங்கள் இது பெருசாக நிறுத்தலை, எக்ஸப்ட் ஃபார் ஒரு விஷயம். இது எங்களோட மிக மிக ஃபேவரட்டான விஷயம். ரோட் ட்ரிப்னாலே இது இல்லாமல் இருக்காது. ரோடு வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி மாதிரி இருக்குன்னதும் நம்ம உடனே சோளத்தை வாங்கிட்டோம். சோளத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறோம். ஓகே, வணக்கம். வாங்க வந்துட்டோம். இது வந்து லேக் நக்குரு நேஷ்னல் பார்க். அங்கே பார்த்து பேசினா கேட்காது. ஏன் கேட்காது? லேக் நக்குரு நேஷ்னல் பார்க்குக்கு வந்துட்டோம். ஸோ நக்குருவில் வந்து இன்றைக்கி வந்து சஃபாரி பண்ண போகிறோம். இன்றைக்கி ஈவினிங்கும் சரி, நாளை காலையிலையும் சரி. இது வந்து மசைமராலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5.5 hours டிரைவ். பை ரோடு வாங்க, தயவு செஞ்சு பை ரோடு வாங்க. பெஸ்ட் சீனிக் ரூட்ஸ் எவர். ஸோ நம்ம வந்து இப்போ இருக்கிறது வந்து லானட் கேட்டில் இருக்கோம். ஸோ இந்த கேட்லேருந்து பக்கத்தில் வந்து சரோவா லயன் ஹில்ன்ற இடத்துல போய் தங்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன கிடைக்க போகுதுன்றதை அப்புறம் பார்ப்போம். ஸோ இதுதான் மொத்த லேக் நக்குரு. மசைமரா வந்து 1510 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது வந்து வெறும் 455 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல், தங்க போகிற ஹோட்டல். மொத்தமாகவே 2 ஹோட்டல் தான் இங்கே இருக்குது. ஸோ அதில் ஒன்று தங்க போகிறோம். முதல்ல சோறு, அதுக்கு பின்னாடி தான் எல்லாமே. ஜாம்பு ஸோ உரியடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறுத்தி வைக்க சொல்லியிருக்கோம் எல்லாத்தையும். நாங்கள் சாப்பிட்டுட்டு ரூம் செக்இன் பண்ணிவிட்டு குயிக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் சஃபாரி ட்ரைவ்க்கு ரெடி ஆகிட்டோம். ரைட்டிங்ஸ் ஜங்கிள் லாட்ஜஸை ரிமைண்ட் பண்ணுது. இங்கே வந்து ரேர் அனிமல்ஸில் வந்து வாட்டாக், ஜீப்ராலாம் எழுதியிருக்கிறது கொஞ்சம் வந்து பார்க்க வந்து சிரிப்பாக இருக்குது. எஸ்பெஷலி மசைமராலேருந்து வந்தப்புறம். ஸோ லயன் பார்த்துருக்காங்க, பிளாக் ரைனோ பார்த்துருக்காங்க, ஒரு ஒயிட் ரைனோ பார்த்துருக்காங்க. ஆனால் ஜிராஃபி பார்க்கல, லெப்பர்ட் பார்க்கல. ஸோ லெட்ஸ் see. ஸோ நாங்கள் சஃபாரி கிளம்புனதுலேருந்து சரியான மழை. ஆனால் அடாது மழையிலும் விடாது தொடர்கிறது சஃபாரி. இதான் லயன் ஹில். ஸோ இந்த லயன் ஹில்லோட இந்த சைடு இருக்கிறது தான் நக்குரு நேஷ்னல் பார்க். அந்த நக்குரு நேஷ்னல் பார்க்கில் தான் நாங்கள் இப்போ வந்து கேம் ட்ரைவ் போயிட்டுருக்கோம். இவர் தான் எங்கள் ஓட்டுநர் சார்ல்ஸ். இவர் தான் எங்களை கூட்டிக் கொண்டு செல்கிறார். இந்த நக்குருவில் மொத்தம் வந்து 450 பேர்ட் ஸ்பீஷீஸ் இருக்கான் ஓவர் தி இயர் எஸ்டிமேட் பண்ணுறது. ஆனால் வந்து சரி அதில் ஒரு 50ஆவது பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம்.
குட் மார்னிங் ஃப்ரம் நக்குரு. ஸோ காலையில் வந்து இன்றைக்கி எழுந்துட்டு இங்கே 6:30 to 7:30 வந்து பேர்ட்ஸ் வந்து ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ பேர்ட்ஸ் ஃபீட் பண்ணுறதுல வந்து ஒரு பேர்டு ஃபீடர் மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 23 வகை ஸ்பீஷீஸ் பேர்ட்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 ஸ்பீஷீஸ் கிடச்சிது. ரொம்ப வந்து கொச்சன்னு பேர்ட்ஸ் வரதுனால வந்து அதை வந்து பெருசாக எடுக்க முடியல. பட் வந்து அதே சமயம் லைட்டு கொஞ்சம் லோவாக தான் இருந்தது. ஏன்னா 6:30 to 7:30 அண்ட் இந்த இடம் வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம். சுற்றி வந்து ஃபுல்லாக மரம் இது அந்த மாதிரி தான் இருக்கிறதுனால வந்து லைட்டு வந்து பெருசாக வரல. அதனால் வந்து எங்களால் ஓரளவு எடுக்க முடிஞ்சது. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. ஃபோனில் வந்து வீடியோஸ் எடுத்திருந்தோம். அண்ட் ஃபாலோட் பை தட் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இன்னொரு கேம் ட்ரைவ் போயிட்டு அங்கேருந்து அடுத்த இடம் போக போகிறோம். ஸோ அதுதான் வந்து நக்குரு ஃபார் யூ. சஃபாரியில் இன்றைக்கி இன்னொரு 1 hour சஃபாரி இருக்குது. ஸோ அதில் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்ப்போம். எங்களோட பழைய மசை மாரா வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் தட் இந்த ட்ரிப் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் மாரால வைல்ட் ரைனோ பார்க்க முடியல. பட் லேக் நக்குரு நேஷ்னல் பார்க்கில் எங்களுக்கு வைல்ட் ரைனோ சைட்டிங் எங்களோட கடைசி சஃபாரியில் கிடச்சிச்சு. இது ஆக்சுவலாக இது கீழே ஒரு குட்டி படுத்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. பட் புஷஸ் ரொம்ப டாலாக இருந்ததுனால எங்களுக்கு தெரியல. பட் we were very very happy. ஸோ அடுத்து வந்து நாங்கள் அல்பஜிட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு கன்சர்வன்சிக்கு போகிறோம். ஸோ அங்கே என்ன கிடைக்கிது அப்படின்னா அங்கே நார்தர்ன் ஒயிட் ரைனோ வேர்ல்டுலேயே இருக்கிற லாஸ்ட் 2 நார்தர்ன் ஒயிட் ரைனோஸ் அங்கே இருக்குது. ஸோ அதை பார்க்கறதுக்காக போகிறோம். நாஜின் அண்ட் ஃபட்டு. ஸோ அங்கே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறோம்.